இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. தனா, என்ன நீ எப்போ வந்த? ஃபாதர்ஸ் டேக்கு இந்த பிரேஸ்லெட்டை வாங்கி மாயா கிட்ட கொடுத்து விட்டது தனாதான். இத நான் போட்டுக்கிறேனான்னு பாக்குறதுக்காக அவ வந்திருக்கா. தனா, நல்ல டிசைனா பார்த்து வாங்கியிருக்க. ஆனா எதுக்கடி இவ்ளோ பெருசா? 6 பவுண்ட் இருக்காது? இல்லம்மா, 4 பவுண்ட் தான். 4ஆ? நல்லா இருக்கு, பார்க்க அம்சமா இருக்கு. அத நினைச்சேன். 4 பவுனோட விலை 4 லட்சம் ரூபாய்க்கு மேல இருக்குமே. அத இவளால எப்படி வாங்க முடியும்னு நினைச்சியா? அது அது நான் சீட்டு போட்டு வச்சிருந்தேன். 5 லட்சம் ரூபாய்க்கு சீட்டு போடணும்னா மாசம் லட்சக்கணக்கில் பிசினஸ் இருக்கணும். அப்படி வளர்ந்துட்டாரா இவ புருஷன்? ஆமான்னு சொல்ல, ஏன் பேசாம நிக்கிற? ஏன் அவளை போய் பொய் சொல்ற ஜானகி? அவளால முடியாது. இந்த பிரேஸ்லெட் எப்படி வாங்குனான்னு எனக்கு தெரியும். உங்களுக்கு தெரியுமா? என்னங்க சொல்லுங்க. சொல்லல, காட்டுறேன். இவ இந்த மெடலை ஆசாரி கிட்ட கொடுத்து இத உருக்கி பிரேஸ்லெட் செய்ய சொல்லிருக்கா. ஆசாரி எனக்கு போன் பண்ணாரு. நான் அவர்கிட்ட வேண்டான்னு சொல்லிட்டேன். அதோட ஆசாரிக்கு பணம் கொடுத்து இவகிட்ட இந்த பிரேஸ்லெட்டை கொடுக்க சொன்னது நான் தான். பணம் எப்ப வேணும்னாலும் வரும். ஆனா இந்த மெடல் அழிஞ்சு போச்சுன்னா அது திரும்ப கிடைக்குமா? இது நீ எவ்வளவு கஷ்டப்பட்டு ஜெயிச்சு வாங்கினது. காலா காலத்துக்கும் பத்திரமா இத வச்சு அடுத்த தலைமுறைக்கு காட்டி சந்தோஷப்பட வேண்டிய விஷயத்த நீ உருக்க நினைக்கலாமா? அப்பாக்கு ஏதாவது செய்யணும்னு தோணுச்சு, அதான். நீ நல்ல விதமா நடந்து கொடுத்த வாக்க காப்பாத்தி நீ கௌரவமா வாழ்ந்து காட்டு. அதுதான் எனக்கு பெரிய பரிசு. இந்தா, நீ வாங்கின பரிச பத்திரமா வச்சுக்கோ. இது வெறும் தங்கம் இல்ல, உனக்கு கிடைச்ச கௌரவம். இந்தா.